எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? என்னால இப்ப கூட நம்ப முடியல. என்னன்னு? நம்ம 2 பேரும் 8 வருஷம் இன்னையோட சேர்த்து 8 வருஷமா பழகிட்டு இருக்கோம். இதில் நம்ப முடியாத அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? இருக்கே. அப்படியா? சரி, என்னன்னு சொல்லுங்க பார்க்க. இன்னும் எனக்கு 10th இருந்து தெரியும். அதாவது 10th இருந்தே நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். ஆ, 10th பேசிட்டு தானே இருக்கோம். 10th 11th 12th அப்புறம் காலேஜ் 3 வருஷம், இப்போ ஒர்க்கு, அதுவும் 2 வருஷம். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி 8 வருஷம்தான். ஆ, இந்த 8 வருஷத்துல அதாவது ஸ்கூல்ல கூட அப்பப்ப சண்டை வரும்னு வச்சுக்கேன். ஏன்னா ஏதாவது பொண்ணுங்க வந்து என்கிட்ட டவுட் கேட்டாலும் இல்லை நான் உங்ககிட்ட போய் டவுட் கேட்டாலும் மேடம்க்கு கோபம் அதிகமாக வரும். ஆமாம், வரதா என்ன? கிளாஸில் அத்தனை பேர் இருந்தும் எதுக்கு எல்லாரும் உன்கிட்டே வந்து டவுட் கேட்குறாங்க? அதனால தான் கோவப்படுவேன். அது ஐயா அழகு அப்படிமா, அதனால தான் எல்லா பொண்ணுங்களும் என்கிட்டே வந்து டவுட் கேட்குறாங்க. ஐயாடா, ஓவராக பண்ணாதீங்க என்ன? சரி சரி, ஓவராக பண்ணலை. சரி, சொல்ல வந்ததை சொல்லுங்க. ஸ்கூல் டைமில் குட்டி குட்டி சண்டை வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் அது கண்டினியூ ஆகும்னு நினச்சேன். அப்புறம் அது கொஞ்ச நாள்லே அதிகமாக புரிதலாக மாறிடுச்சு. அதிகமாக சண்டையும் போடுறதில்ல. என்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட. அது அப்படியே இப்போ வேலை செய்கிற வரைக்கும் என்னை அவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்காக என்னென்னமோ நீ மாற்றிருக்க. அப்படியா? உனக்காக நான் எதுவும் மாற்றிக்கலையே. அப்படியா? ஆனால் எனக்கு அப்படி தோணலை. எனக்காக நிறைய விஷயத்த நீ மாற்றிக்கிட்ட, விட்டும் கொடுத்துருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த விஷயத்தை பற்றியே சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கு யூஎஸில் ஆஃபர் கிடைச்சும் எனக்காக நீ அதை விட்டுட்டு இங்கேயே இருக்க. நீ நினச்சிருந்தீன்னா அங்கே போய் அழகாக ஜாலியாக இருந்திருக்கலாம். உன்னோட லைஃப்பும் நல்லா இருந்திருக்கும். ஹலோ மிஸ்டர் ஆகாஷ், என்னோட லைஃப் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் இல்லாத இடத்துல என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்க முடியும்? என் மேலே அவ்வளோ லவ்வா? சேச்சே, அப்படிலாம் கிடையாது. ஏய், சரி, அதான் தெரியும்ல உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. அப்புறம் திரும்பவும் அதே கேள்வி கேட்டா? நான் கேட்டு நீ அந்த பதிலை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதனால தான் அதிகமாக அந்த கேள்வி கேட்குறேன். இது மாதிரி பொண்ணுங்க, அதாவது நான், இது மாதிரி கொஷின்லாம் கேட்டு நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆனால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் கேள்வி கேட்டு என்கிட்டேருந்து பதில் வர வச்சு நீங்கள் அதில் சந்தோஷப்படுறீங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ம், பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. சரி சொல்லுங்கள், பாதியிலே நிற்கிது. ஆ, இப்போ இந்த 8 வருஷத்துலேயும் என்னென்னமோ நடந்திருக்கு. ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான இது. இப்போ நீ நல்லாவே என்னை புரிஞ்சிருக்க. இப்போ நம்ம 2 பேருக்குள்ள சண்டையே இல்லை. சண்டையே இல்லைன்னா அப்பப்போ குட்டி குட்டியாக சண்டை வரும். பட் இது நாள் வரைக்கும் நம்ம ரெண்டுக்குள்ள ஈகோங்கிறது மட்டும் உள்ளே வரவே விடல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இது எப்படி நடந்ததுன்னு ஒரு மாதிரி சந்தேகமாகவும் இருக்குது. அதானே பார்த்தேன். இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, பொண்ணுங்க நல்லபடியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதே. உங்களை சந்தேகப்பட்டு, உங்களை திட்டி, கோவப்பட்டு, சண்டை போட்டு, பேசாமல் இது மாதிரி டார்ச்சர் பண்ணால் தான் பிடிக்கும்ல. இப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக எல்லாத்தையும் ஓகேன்னு விடுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது, அப்படி தானே? ஏய் சாச்சா, நான் அப்படி சொல்லலை. சும்மா தோணுச்சு சொன்னேன். தோணும் தோணும், ஏன் தோணாது உங்களுக்கு? நீ என்னால் சந்தோஷமாக தானே இருக்க. நான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலல்ல. உங்களால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எந்த கஷ்டத்தையும் நீங்கள் கொடுக்கல. ம், இன்றைக்கி நம்மளோட 18th ஆனிவர்சரி. ஸோ இந்த ஆனிவர்சரிக்கு இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இது இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான். ஓ, எனக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி சொல்லுங்கள், ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லுங்கள் பார்க்கும். ஹேய், என்ன என்கிட்டே வா. சரி சொல்லுங்கள், பார்க்கலாமே உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரிஞ்சிருக்குன்னு. விளையாடாத. நான் அப்புறம் சொல்லிடுவேன். அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ. நானாக ஃபீல் பண்ண மாட்டேன்ப்பா, நீங்கள் சொல்லுங்கள்.
இந்த பூமியில உனக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா இதையும் தாண்டி உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது உங்க அப்பா மட்டும்தான். பரவாயில்லையே, இந்த ஜனனியை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஜனனியை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு இல்ல? ஆமாம், என்னை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்பவே தப்பு. பரவாயில்ல, பழச்சிக்கிட்டீங்க. போங்க போங்க. ஆ, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? நல்ல வேலை, நீங்கள் இப்போ அப்பாவை பற்றி பேசினதும் எனக்கு ஞாபகம் வருது. என்ன? நான் சொல்லியிருந்தேன்ல, வீட்டில் நம்மளை பற்றி பேசலாம் அப்படின்னு. ஆ, அதை பத்தி தான் நம்ம பேசியிருந்தோமே. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வீட்லயும் இப்ப கல்யாணத்தை பத்தி பேச்சு வர ஆரம்பிக்குது. அதனால வீட்டில் நம்மளை பத்தி சொல்லிடலான்னு நம்ம தான் அப்பவே டிசிஷன் எடுத்துட்டோமே. அதான் அதான் ஆகாஷ், நானும் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். ஏய், என்னம்மா சொல்ற? எப்போ? அதான்ப்பா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் கூட வீட்டில் எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க, என்னை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னனே. ஆமா. ம், அப்போதான் கோவிலுக்கு போகணும்ல, அதான் கோவில்லையே அப்பா அம்மா கிட்ட நம்மளை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டேன். ஏய், சூப்பர். வீட்டில் பேசினா எங்க கோவப்படுவாங்கன்னு கோவில்லே பேசிட்டேன். விவரம் தான் நீ. அப்படின்னு இல்லை, கோவிலில் பேசணும்னு தோணுச்சு, ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும்னு தோணுச்சு, அதான் அங்கேயே உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ம், சொல்லு, என்ன சொன்னாங்க? சரி நீங்கள் வீட்டில் பேசுனீங்களா? ஏய், நீ சொல்லு, நான் சொல்றேன். அப்பாவும் அம்மாவும் உங்களை மீட் பண்ணி பேசணும்னு சொன்னாங்க. ஏய், சூப்பர். ஆனா எப்போ? அது தெரியல, அவங்க எப்போன்னு சொல்கிறாங்களோ அப்போதான். ஏய், என்னப்பா சொல்ற? என்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, ஆனா எப்பன்னு கேட்டா தெரியலங்கிற. ஐயோ ஆகாஷ், நானும் உங்ககிட்ட கேட்டேன், ஆனால் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃப்ரீயானதும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ, அப்படியா? ஓகே ஓகே, நானும் ரெடி தான். அப்படியா? ஆமா. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், வீட்டில் நம்மளை பற்றி பேசிட்டீங்களா? இன்னும் இல்லை. என்ன இல்லையா? ஆகாஷ், நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு நினச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா எனக்கு டைமே கிடைக்கல. பேசுறேன், கவலைப்படாத. ம், ஆகாஷ், எனக்கு என்னமோ 2 ஃபேமிலியும் ஒரே டைமில் மீட் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும், ஆனா அது நடக்காதே. ஏன்? தெரியல, இப்போதைக்கு அப்படிதான் தோணுது. நீங்கள் வேணால் பாருங்கள், என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொன்னது நடக்கும். 2 ஃபேமிலியும் மீட் பண்ணி பேச தான் போகிறாங்க. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, எல்லாமே சந்தேகம்தான். அப்படி இருக்கிறது நல்லது தானம்மா. இல்லைன்னா வச்சுக்கியேன், நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்து நம்ம அது ரொம்ப ஆசைப்பட்டு கடைசியில் அது நடக்காமல் போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இப்படி மனசில் ஒரு சந்தேகத்தோட இருந்தோம்னா அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது. ஐ மீன், அந்த விஷயத்தில் ஏமாந்தா கூட. ஆகாஷ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. நம்ம விஷயத்தில், அதாவது உங்கள் விஷயத்தில் என்னால் அப்படி இருக்கவே முடியாது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நான் உங்களை 2 ஃபேமிலியோட சம்பவத்தோட கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். அது நடந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும். கிளம்பலாமா? ம், கிளம்பலாம். அவங்க சொன்ன மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை? இதுவும் மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கு எனக்கு. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. அதான் நம்ம வந்தது கூட தெரியல. அப்போ நம்மள தெரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. தெரிய வச்சிருவோம். இவளா?
இவன் இங்கே என்ன பண்ணுறா? எப்போ வந்தா? சரி, நம்ம வேலையை பார்ப்போம். பாரு, நான் இங்க வந்து நிக்கிறேன், இப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துருக்கான். இங்கே தண்ணி ஜூஸ்னு எதுவுமே இல்லை. நான் அது விற்கவும் இல்லை. பக்கத்து கடையில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இருமல் வந்துச்சுன்னா பக்கத்து கடையில் போய் வாங்கி குடிங்க, சரியாகிடும். இங்கே ஏன் முன்னாடி வந்து இரும்பிட்டு இருக்காத. லொல்ல பாரு, நான் ஒன்றும் தண்ணி குடிக்கவும் இல்லை ஜூஸ் குடிக்கவாலாம் இங்கே வரல. அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? அதை கொஞ்சம் என்னை பார்த்தாச்சு பேசலாம்ல. உன்னை தான் கேட்டுட்ருக்கேன், எதுக்கு இங்கே வந்த? நான் அப்படியே சும்மா என் ஃப்ரெண்டு என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டா, அதான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லையே. அப்போது உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்களோ அங்கே போ. இங்கே எதுக்கு என்ன பார்த்துட்டு நிற்கிற? அதான் உன்னை பார்த்துட்டு தான் நிற்கிறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? என்னதான் போ. இப்போ எதுக்கு என்ன இப்படி துரத்துறீங்க? கடைக்கு வரவங்கள இப்படி தான் துரத்தி விடுவீங்களா? கடைக்கு வரவங்கள நான் துரத்தி விட மாட்டேன். அந்த பழக்கம் எனக்கு இல்லை. இப்படி துரத்தி விடுறதுக்காக நான் கடையை ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கேன். நீ உன் ஃப்ரெண்டு கூட தானே வந்த, அப்போ நீ உன் ஃப்ரெண்டு கூடவே போ. இங்கேயே நின்றுட்டுருக்க. அது வந்து அவள் கூப்பிட்டான் தான் வந்தேன், பட் ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை. அதனால் அவளுக்கு தேவையானதை அவள் பார்த்துட்ருக்கா. நான் அப்படியே இங்கே சும்மா வந்து நிற்கலான்னு, ஏன்னா அங்கே ரொம்ப போர் அடிச்சதா, அதான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். ரொம்ப போர் அடிச்சதுன்னா அங்கே பாரு, அங்கே போய் உக்காந்துரு, சரியா? இங்கே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத. ம் டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் திரும்பி பார்த்துருவியா என்ன? நான் தான் அங்கே போய் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு இங்கேயே நின்று பார்த்துட்ருக்க? இவர் ஏன் இவ்வளோ வெறப்பாக இருக்காரு? கொஞ்சமாவது சிரித்து பேசலாம்ல. மூஞ்சில் சிரிப்பே வராதாட்டுக்கு. ஆனாலும் இந்த உர மூஞ்சி தான் பிடிச்சிருக்கு. இந்த மூஞ்சை பார்க்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்கே. இவ ஒருத்தி வந்த ஐடியாவும் போயிடுச்சு. இப்படி வந்து நின்று குறுகுறுன்னு முன்னாடி பார்த்துட்டே இருந்தா மனுஷனால் எப்படி வேலை செய்ய முடியும்? ஏதோ மாதிரி கடுப்பாக இருக்குது. பரவாயில்ல, ஏன் ஆள் தானே, என்ன வேணால் பேசிட்டு போகட்டும். அண்ணா, அதிரா வா. தங்கச்சியை பார்த்தா மட்டும் மூஞ்சி பிரகாசமாக எரியும், என்னை பார்த்தா மட்டும் உருன்னு இருக்கும். மூச்சு பாரு. என்ன அதிரா, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேண்ணா, ஒரே ஒரு gift தான். என்னடா நீ 1 தான் எடுத்துக்கிட்டேன் 2 தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிற? இங்கே இருக்கிறது உனக்கு மொத்தமாக வேணும்னா கூட இந்த அண்ணா அப்படியே எடுத்து கொடுப்பேன். அதை விட்டுட்டு எனக்கு தெரியும் அண்ணா, தங்கச்சிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அண்ணா, இது பிஸ்னஸில் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருக்கணும். சரி சரி, பிஸ்னஸில் உங்கள் அண்ணன் கரெக்டாக இருப்பேன். சரி, உனக்கு பிடிச்சது நீ எடுத்துக்கிட்டியா, இல்லை வேறு ஏதாவது பார்க்குறியா? இல்லைண்ணா, எனக்கு ஒன்று போதும், நான் அதை எடுத்துக்கிட்டேன். சரிம்மா, கிஃப்டை பேக் பண்ணுறியா இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போறியா? இல்லைண்ணா, பேக் பண்ணுறேண்ணா. விஜயாக்கா இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்டேன், அவங்க எனக்கு பேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. சரிடா. மீரா, கிளம்பலாமா? அதிரா, அதுக்குள்ளே வா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே. அதிரா, அண்ணன் ஒன்று சொன்னால் கேட்பியா? என்னன்னா நீ கேட்குற? நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், என்னன்னு சொல்லு. தயவு செஞ்சு நீ கடைக்கு வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூட்டிகிட்டு வராத. ஹலோ, அவள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடாம வேற யாரை கூப்பிட்டுட்டு வருவா? இங்கே பாரு, நான் உன்கிட்ட பேசல, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் அப்படி தான் பேசுவேன். அவள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வராதீங்கன்னா இப்போ அவள் கூட வந்தது நான் தானே, அப்போ நீங்கள் என்ன தானே சொல்கிறீங்க? அப்படி நீ ஏன் நினச்சிக்கிட்டீன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் நினச்சிக்கிட்டதா? கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ சொன்னதால தான் நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் நினச்சிக்கல. நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, என்ன அவள் கூட கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க. ஆமாம், உன்னை தான் சொன்னேன், உன்னை தான் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு இப்போ என்ன? என்ன? அதிரா, இங்கே பாரு, உங்கள் அண்ணன் ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க. நீ கூப்பிட்டதால தானே வந்தேன். அண்ணா, அவன் நான் கூப்பிட்டதால தான் வந்தா. என் தங்கச்சி கூப்பிட்டா அடிக்கடி நீ வருவியா? உனக்கா தோணாது அடிக்கடி நம்ம அந்த கடைக்கு போகிறோம் வரோன்னு? ஆமாம், இந்த கடையில் அப்படி என்ன பெரிய பொக்கிஷம் இருக்குது நான் வந்து அடிக்கடி இங்கே பார்த்துட்டு நீங்கள் எல்லா நேரமாக பார்த்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகிறதுக்கு? மீரா, எங்கள் அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு பேசுது, அதையே சீரியஸாக பேசுகிற? இல்லை ஆதிரா, உங்கள் அண்ணன் அப்படி தான் பேசுகிறாங்க. நீ பாரு, நான் என்னமோ கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இல்லாத டைமில் சுருட்டிட்டு போகிற மாதிரியே பேசுகிறாரு. கண்டிப்பாக நீ அதுக்காக தான் அப்பப்போ என் தங்கச்சி கூட வந்துட்டு இருக்க. ஆதிரா, இங்கே பாரு. அண்ணா,
அவள் நான் கூட்டம் தான் வந்தா. அவள் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லைண்ணா. ம், கேட்டுக்கோங்க, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. அதிரா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி தான் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. யாரும் இல்லாத நேரம் பார்த்து எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதிரா, இங்க பாரு, எனக்கு கோவம் வருது. அப்புறம் உங்க அண்ணனை நான் சும்மா விட மாட்டேன், கடிச்சு வச்சிருவேன். ஐயோ மீரா, கொஞ்சம் அமைதியா இருடி. எங்க அண்ணன் தான் ஏதோ விளையாட்டுக்கு பேசுதுன்னா நீ ஏன் அதை சீரியஸா எடுத்துக்கிற? அண்ணா, நீங்களும் ஏன்னா அவளை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நான் எதுவும் பேசலை. சரிண்ணா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். எப்படியும் விஜயக்கா பேக் பண்ணியிருப்பாங்க, நான் அதை வாங்கிட்டு கிளம்புறேன். அப்புறம் பில் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு, நீ அப்புறமா அவங்க கிட்ட வாங்கிக்கோ. திரும்பவும் பில் நீயே பே பண்ணிட்டியா? அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, இது பிஸ்னஸ்ண்ணா. எப்படி காலையிலேருந்து என்கிட்டயே காசு வாங்கி இங்கே கடையில் வந்து நீயே ஒரு கிஃப்ட் எடுத்து அதுக்கு நீயே பே பண்ணிடுவ? இது பிஸ்னஸ்ஸு? ஆமாண்ணா, இது பிஸ்னஸ் தான். காலையில் என் அண்ணங்கிற முறையில் உன்கிட்ட நான் காசு வாங்கினேன். இப்போ ஒரு கடையோட ஓனர். ஸோ ஓனர்கிட்ட எந்த பொருள் வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும். அதான் பிஸ்னஸ். அது தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி. ஓகேவா? சரிங்க மேடம், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் gift வாங்கிட்டு பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேண்ணா, பாய், நான் கிளம்புறோம். மீரா, வா கிளம்பலாம், டைம் ஆகுது. சரிடி, வா போகலாம். ஒரு நாள் இரு, ஒன்று வச்சுக்கிறேன். சூர்யா? சார், ஆகாஷ் எங்க? சார், ஆகாஷ் இன்னைக்கு லீவு. ஓ, ஆமாம்ல, என்கிட்ட தானே பெர்மிஷன் கேட்டான், மறந்துட்டேன். என்னாச்சு சார்? நெக்ஸ்ட் வீக் ஒரு ஈவெண்ட் வருதுல்ல, அதுக்கு என்னென்ன டிசைன் வேணும், எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடு. எனக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மெயில் மாதிரி எனக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தான் சார், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்கு, அது முடிச்சதுக்கப்புறம் சாருக்கு நான் மெயில் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஓ, அப்படியா? சரி, ஓகே, இப்படியும் நாளைக்கு வருவான்ல, அப்போ பார்த்துக்கிறேன். ஓகே சார். சூர்யா, என்ன ஷர்மிளா? ஆகாஷ் எதுக்காக இன்னைக்கு லீவ் எடுத்தாரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை ஷர்மிளா, எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பர்சனலாக இருக்கும், அதனால தான் எதுவும் சொல்லலை. அப்படியா? சரி, ஓகே. ஆ பர்சனல் லீவா? அப்படி என்ன பர்சனலாக இருக்கும்? அவன் சொல்லிட்டு போகலனாலும் அவன் எதுக்கு லீவு போட்டான்னு ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ ஹெவி ஒர்க்லேயும் லீவு போட்டுட்டு போயிருக்கானா கண்டிப்பாக அவன் ஆளை பக்கவாக தான் இருக்கும். ஆனால் அது எதுக்குன்னு தான் தெரியல. கண்டிப்பாக ஏதாவது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நல்லா இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும். அதான் இவ்வளோ வேலையிலையும் தலைவர் லீவ் போட்டு போயிருக்கான். என்ஜாய் பண்ணட்டும். மீரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வா நம்ம போயிடலாம். அதிரா, நீ பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நீ எதுக்குமா பயப்படுற? நீ பயப்படாத, உன்னை எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நீ என்னோட தங்கச்சி, அதாவது என்னோட ஆளோட ஃப்ரெண்டு. யாரோட ஃப்ரெண்டு? எனக்கு தங்கச்சி தானே. மீரா, அதிரா, நீ பயப்படாத, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்காக நீ பயந்துட்டு இருக்க.
நீ என்ன வேணா சொல்லிக்க சொல்லும். ஆனால் இன்னைக்கு நீ இந்த ஃப்ளவரை வாங்கி தான் ஆகணும், எனக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும். இங்கே பாரு, உன்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், தேவையில்லாத வேலை பார்க்காத, என் பின்னாடி சுத்தாதேன்னு. அதே மீறி நீ கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா அடி வாங்கிடுவேன். பரவாயில்ல தங்கம், நீ தானே அடிக்கிற. என்னை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுற, அதனால அடிக்கிறேன்னு சொல்கிற. பரவாயில்ல, அடிச்சுக்கோ. நீ எவ்வளோ வேணா அடிச்சுக்கோ, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். சி வாய் முடு. இங்கே பாரு, ரோட்டில் நின்றுக்கிட்டு இப்படி பொண்ணுங்கிட்ட இவ்வளோ கேவலமாக பேசுகிற. நீலாம் ஒரு ஆளடா. ஏய், நானும் என் ஆளாச்சே, கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசுகிற. மீரா, ஏய் நீ பயப்படாதடி, நான் தான் இருக்கல்ல. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கோசரம் பயந்துட்டு இருக்க. ஏய், என்ன திமிரா உனக்கு? நீ மட்டும் இந்த ஃப்ளவரை வாங்கி எனக்கு ஓகே சொல்லலை, அவ்வளோதான் உன. முடியாதுடா, என்னால் முடியாது. வேணாண்டி, இந்த கமலேஷை பற்றி உனக்கு தெரியாது. நீ யாரா வேணா இருந்துட்டு போடா, ஆனால் எனக்கு பயமே இல்லை. ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா என்கிட்ட செருப்பால தான் அடி வாங்குவேன். ம், இப்படிலாம் சொன்னால் நீ ஏன் வழிக்கு வர மாட்டேன்? உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறேன். உன்னை இந்த ஃப்ளவரை வாங்கி எனக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு உன்னை நகரவே விட மாட்டேன்டி. இன்னைக்கு எனக்கு 1-2 தெரிஞ்சே ஆகணும். என் ஃப்ளவரை வாங்கி எனக்கு ஓகே சொன்னாதான் நீ இந்த இடத்த விட்டே நகர முடியும். டேய், என்ன என்ன நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் என்னால் நீ சொல்கிறத பண்ணவே முடியாது. பண்ண முடியாதா? அதையும் தான் பார்க்குறேன். நான் எப்படி உன்னை பண்ண வைக்கிறேன்னு பாருடி. என் கையில இருந்து நீயா அந்த ஃப்ளவரை வாங்க தான் போகிற, எனக்கு ஓகே சொல்ல தான் போகிற. அண்ணா அண்ணா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கண்ணா. என்ன மேடம், ரொம்ப ஜாலியாக வரீங்க போல. உங்களுக்கு தெரியாதா ஆகாஷ்? தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க. உங்கள் கூட பைக்கில் வர்றது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னை எப்பயுமே என்னோட பைக்கில் தான் கூட்டிகிட்டு வருவேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ தான் சர்ப்ரைஸ் பண்ணாலும், எனக்கு என்ன தான் gift கொடுத்தாலும், ஆகாஷ், என்னை நீங்கள் ஒரு ரவுண்ட் இந்த பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அந்த கிஃப்ட்டுக்கு இந்த gift ஈடே ஆகாது, அது மாதிரி இருக்கும். அப்போ லைஃப் லாங் உனக்கு gift தரணும்னா எனக்கு எந்த செலவும் இருக்காதுன்னு வச்சுக்கேன். ஆகாஷ், அதுக்குன்னு இல்லைம்மா, சொல்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஃபைட் நடந்தால் கூட உனக்கு gift வாங்கி நான் சமாதானப்படுத்தணும்னு இல்லைல்ல. உன்னை ஒரு ரவுண்ட் பைக்கில் கூட்டிகிட்டு போனாலே போதும் போலையே. ஆகாஷ், ஜனனியை பற்றி உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியல. சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். அப்படி ஜனனிக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஜனனிக்குள்ளே என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஜனனிக்குள்ளே என்ன இருக்குன்னு இந்த ஆகாஷால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படியா? அப்படிதான். ஆகாஷ், அங்கே பாருங்க. எங்கம்மா? அங்கே ஆகாஷ், அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே பாருங்க. அங்கே யார் நிற்கிறான்னு பாருங்களேன். அது ஆதிரா தானே? ஆமாம், ஆதிராவும் பக்கத்தில் இருக்கிறது மீரா, ஆதிரா ஃப்ரெண்டு. ஆமாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருக்கானே, அது யாரா இருக்கும்? அது யாருன்னு தெரியல. ஆனால் அந்த பையன் அவங்க 2 பேர்கிட்டையும் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறான்னு மட்டும் புரியுது. ஆகாஷ், கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. ஆ சரிம்மா. அண்ணா, இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் பொறுமையாக சொல்லிட்டேன். உன் ஃப்ரெண்டு கேட்கலனா நான் என்ன பண்ண முடியும்? இப்படி தானே பண்ண முடியும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனா இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு இல்லையாண்ணா? ஏய் புள்ளப்பூச்சி, அமைதியாக இரு. எது தப்பு எது கரெக்டுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் நீ பேசாத. ஆ, டேய், ஏன் ஃப்ரெண்ட் எதுக்கிட்ட மிரட்டிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் ஏன் கிட்ட பேசுகிறா? அண்ணா, ஆகாஷ் அண்ணா. ஏய் புள்ளப்பூச்சி, நான் ஒன்றும் ஆகாஷ் இல்லை, கைலாஷ். டேய், ஆகாஷ் அண்ணன் சொன்னது என்ன? அதாவது அவன் அண்ணனை. ஏய், நீ யாரா? அதே தாண்டா நானும் கேட்குறேன். நீ யாரு? நான் கைலாஷ்டா. நீ எவனா வேணா இருந்துட்டு போ. ஏன் தங்கச்சிங்க கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், யாரை ஏமாத்துற? இந்த 2 பொண்ணுங்களை பற்றியும் எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அந்த புள்ளப்பூச்சிக்கு ஒரு அண்ணன் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது நீ கிடையாது. தோ இவளுக்கு அண்ணனும் இல்லை தங்கச்சியும் இல்லை, இவ ஒரே பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது நீ யார்ரா அண்ணன்ட்டு வந்திருக்க? கரெக்டு தான்டா,
கரெக்டாக தான் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா கூட பிறக்காத அண்ணனும் ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம விட்டுட்டியேடா. அண்ணா அந்த அண்ணன் எங்களை ரொம்ப நேரமா மிரட்டிட்டு இருக்காரு. ஏய் புள்ளப்பூச்சி, அமைதியாரு. டேய், என் கண்ணு முன்னாடியே ஏன் தங்கச்சியை மிரட்டுறிய நீ? டேய், நான் தான் சொல்லிட்டேன்ல, அதுங்க ரெண்டுத்துக்கும் அண்ணன் தங்கச்சி இல்லை. சாரி, புள்ளப்பூச்சிக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான், ஆனால் அது நீ கிடையாது. அதே தாண்டா சொல்கிறேன். நீ கரெக்டாக தான் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனால் கூட பிறக்காத அண்ணனும் ஒருத்தன் இருக்கான். அவனை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கலல்ல. அவன் அடிச்சானா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கலல்ல. இப்போ அவன் அடிக்கிற அடியில் அவனை பற்றி நல்லாவே தெரிஞ்சுப்படா. டேய், இது டேவா? அடிங்க. ஆ, என்னங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ பயப்படாத. என்னை அடிச்சிட்டல்லடா. நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே கை வச்சிட்டல. நீ எப்படி இங்கே வாழுறன்னு நான் பார்க்குறேன்டா. நீ நிம்மதியாக இருந்துருவ. என் மேலே கையை வச்சுட்டு நீ இனிமேல் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறியா? உன்னை நான் பார்த்துக்கிறேன். டேய், இப்போ நீ இந்த இடத்த காலி பண்ணல, இன்னும் அடிப்பேன். ஒழுங்கா இடத்த காலி பண்ணிடு. என்னடி ஆள் வச்சு அடிக்கிறியா? இன்னைக்கு வேணா நீ என்கிட்டேருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனால் உன்னை நான் விடவே மாட்டேன்டி. உன்னை இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். அண்ணா ஆதிரா, ஒன்றும் இல்லை, பயப்படாத. அண்ணா இல்ல அந்த அண்ணன். அவன் பேசுனதை நினைச்சு பயப்படுறியா? அவன் சும்மா அதை நினைச்சு நீ பயப்படாத. தைரியமே இரு, ஓகேவா? அண்ணா நாங்கள் இருக்கோம்ல. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்லாம் எதுக்குமா? தங்கச்சிக்கு ஏதாவதுன்னா அண்ணன் வந்து நிற்க மாட்டேனா? சரி, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க. 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க வரலான்னு தான் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களை பார்க்கவா? ஆமாம் ப்ரோ, உங்களை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் இங்கே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அந்த லூசு பையன் வந்து என்னென்னமோ பேசிட்டு போயிட்டான். சரி, அதெல்லாம் விடு. எங்களை பார்க்க வர மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. அக்கா நான் ட்ரை பண்ணினேன், ஆனால் உங்களுக்கு ஃபோன் போகவே இல்லை. அதான். சிக்னல் கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தானே இருந்தோம். சரி சரி ஆதிரா, அவன் போயிட்டான். இப்போ எதுக்கு நீ இப்படி ஃபேஸை வச்சிருக்க? நார்மலாக வை. என்ன ஆதிரா, நீ இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கல, இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி பயந்து நின்னா லைஃப்பில் இதை விட இன்னும் பெரிய பெரிய விஷயம்லாம் வரும். அப்போ இப்படி தான் பயந்துட்டு இருப்பியா? இல்லை. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. எங்களை பார்க்கறதுக்காக தானே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எங்களை எதுக்காக பார்க்கணுன்னு நினச்சிங்க அதை சொல்லுங்கள். அக்கா இன்னைக்கு உங்களுடைய லவ் ஆனிவர்சரியில், அதான் உங்களுக்காக gift கொடுக்கலான்னு வந்தோம். ஆமாம் சிஸ்டர், இன்னைக்கு உங்களுடைய லவ் ஆனிவர்சரின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு. 2 பேரும் இதுக்காகவா எங்களை தேர்ந்தீங்க? ஆமாக்கா. இதுக்கெல்லாமா கிஃப்ட் தருவாங்க? ப்ரோ, நாங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்ருக்கோம். உங்கள் காதல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. ஆமாண்டி, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வயசு தான். ஆனால் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கொடுக்கறது ஒரு நியாயம். லவ் ஆனிவர்சரிக்கெலாம் யாராவது கொடுப்பாங்களாடி? ஜனனி அக்கா, எங்களுக்கு அப்போ விவரம் தெரியல. ஆனால் அப்போவே உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அது மட்டும் இல்லாமல் கையிலையும் கொஞ்சம் காசு இருக்குது. அதான் எங்களுக்கு உங்களுக்கு வாங்கி தரணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி சரி, நாங்கள் எல்லா வருஷத்துக்கும் கிஃப்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அண்ணா நீங்களும் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். கண்டிப்பாக வாங்கிப்பேன். என் தங்கச்சிங்க எது கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன். வேணான்னு சொல்லவே மாட்டேன். அதான் அண்ணாங்கிறது. சரி, எங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காட்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்தாங்க பாருங்க. அப்புறம் 2 பேருக்கும் ஹாப்பி 18th லவ் ஆனிவர்சரி. தேங்க்யூடி. அண்ணா என்னோட கிஃப்ட். அப்புறம் இது என்னோட கிஃப்ட். கிஃப்ட்டை இங்கேயே ஓப்பன் பண்ணட்டுமா, இல்லை நான் வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணட்டா? அக்கா இங்கேயே ஓப்பன் பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ, நீங்களும் இங்கேயே ஓப்பன் பண்ணுங்க. வாவ், சூப்பராக இருக்கு. அண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி 2 பேரும் ஒரே மாதிரியே கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? சிஸ்டர், நாங்கள் தனித்தனியாக தான் செலக்ட் பண்ணி வாங்கணும். ஆனால் எங்களுக்கே தெரியல நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வாங்கியிருக்கோன்னு. ஆனால் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதான் ஓப்பன் பண்ணி என் கையில் இவங்க 2 பேரையும் பார்த்ததுலேருந்து என் கண் எங்கேயுமே பார்க்க மாட்டேங்குது. சிஸ்டர், இவங்க 2 பேர் மாதிரியும் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக அதிக காதலோடு
இந்த உலகத்தில் வாழணும்னு நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் இவங்கள மாதிரியே அதிக காதலோடு சந்தோஷமாக வாழ்வோம். அண்ணா, சொல்லுமா. நாங்கள் உங்கள் 2 பேருக்கும் இந்த கிஃப்ட் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய ஸ்பெஷல் டே. இந்த ஸ்பெஷல் டேல அக்காவுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுத்தீங்க? ஸ்பெஷலான கிஃப்ட் தான். உங்க அக்கா என்னை பார்த்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவா. அந்த வார்த்தையே அவளுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கேன். மதுரை மணியினில் ராதா ரகசியம், மதுரை மணியினில் ராதா ரகசியம், காதல் கண்ணனில் ராதா ரகசியம். உங்களுடைய இந்த புது கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நம்புறேன். மன்னிப்பாயாவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுடைய காதல் கதையை தெரிஞ்சுக்க கண்டிப்பா மன்னிப்பாயா பாருங்க. கண்டிப்பாக எங்களுடைய காதல் கதை உங்களுக்கு பிடிக்கும். சந்தோஷமாக பாருங்கள். மன்னிப்பாயா. தேங்க்யூ. I am waiting for you.